நீ என்னதான் சொல்லு, பீத்தோவன் பிறந்த நாளுக்கு நாம குடிக்கிறது எனக்கு அவ்வளவு சரியா படல. என்ன பேசுற நீ? அவரும் நம்மள மாதிரி இசை கலைஞர், நம்ம தான் கொண்டாடணும். அதுவும் இல்லாமல் நம்ம டெய்லியா குடிக்கிறோம். கடைசியாக குடிச்சது மைக்கேல் ஜாக்சன் பர்த்டேக்கு. அது போன வாரம். அது அவன் ப்ராப்ளம். முடிச்சிடேன்டா பேல். இதோ அது வரைக்கும் சிக்கன் சாப், கார்லிக் சிக்கன். எனக்கு வேணாம், ஏகப்பட்ட பூண்டு கொட்டி வச்சிருக்கான். கார்த்திக், பூண்டு இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். தினம் காலையில் ஒரு பூண்டு, ராத்திரி ஒரு பூண்டு சாப்பிட்டா 100 வருஷம் உயிரோடு இருக்கலாம்னு எங்கள் தாத்தா சொல்வார். சொன்னது மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும் செஞ்சு காட்டினார். அப்படியா? ஆனால் 62 வயசில் அநியாயமாக செத்து போயிட்டார். எப்படி? அது ஒரு நாள் குளிச்சுட்டு வந்து ஈரத்துண்டை உதறினாரு, தும்மல் போட்டார், போயிட்டார். அப்போ வெள்ளை பூண்டு? கார்த்திக், வாழ்க்கையில் சில விஷயங்களை வெள்ளை புண்டால கூட காப்பாற்ற முடியாது. என்னடா இது பியருக்கே இப்படி தூக்குது? நம்ம எப்போ ஒரு தடவை குடிக்கிறோம்ல, அதான். அப்ப டெய்லி குடிக்கலாங்கிறியா? ஹலோ. ஹலோ. ஐ அம் பிரீத்தி. ஐ அம் கார்த்திக். ஐ அம் இன்சமாமுல் ஹக். கண்ணுக்கே தெரியலையா? நீங்க மியூசிஷியன் ஆமே? ஆமா. நானும் கிட்டார் கத்துக்கிறேன். நீங்க எப்பாவது கர்ச்சீஃப் மாதிரி கிட்டாரை கீழே போட்டு அவரை எடுத்து கொடுப்பாரு. இப்ப கூட நான் அவ கண்ணுக்கு தெரியலடா. ஓகே, நீங்க கிளம்புங்க. குட் நைட். குட் நைட். வெயிட். இடிச்சுக்கிட்ட வா போலாம். இரு, நீ இன்சாமுல்லாக்கெல்லாம் எதுக்கு இழுக்கிற? என்ன, என் பேர் விஜயன் சொன்னா என்ன லவ் பண்ணிடுவாளா? இந்த பியர் குடிக்கிறதுல ஒரு விஷயம் காமிச்சியா? குடிச்ச அப்புறம் ஏப்பம் வரும்போது கூட பியர் வருது. என்ன பண்ற விஜய்? என்ன இது? என்ன விஜய்? என்ன தைரியம் தான் குடிச்சிட்டு வந்து என் வீட்டு வாசல்ல வந்து எடுப்பீங்க? சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க சார். இன்னைக்கு இவனுக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. நான்சென்ஸ். பர்த்டேனா வீடு வீடா போய் வந்து எடுப்பீங்களா நீங்க? இல்ல சார், நான் போன பர்த்டேல வாந்தி எடுக்கல சார். என்ன கிண்டல் பண்றியா? நான் யார் தெரியுமில்ல? செக்ரட்டரி ஆஃப் திஸ் அபார்ட்மெண்ட். சாரி. ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். விஜய், கார்த்திக், எதுக்கு ரொம்ப கத்துறாரு? நான் பேசுறேன்டா. ஒண்ணும் வேண்டாம். நான் பேசுறேன். வேண்டாம் சொல்றல. வாந்தி எடுக்கிற அந்த உள்ள பாத்ரூம்ல போய் வாந்தி எடு. புரியுதா? ஆக்சுவலி சார், கார்த்திக், வீட்ல வெள்ளை பூண்டு இருக்குல்ல, உள்ள போ விஜய். அது என்னன்னா சார், கொஞ்சோண்டு பியர் தான் குடிச்சா, அது ஒத்துக்கல. ஏதோ தெரியாம நடந்துருச்சு, பாவம். யார்கிட்ட கதை விடுற? இந்த கர்மத்துக்கு தான் பேச்சுலர்ஸ் அலோ பண்றது இல்ல சார். இதை 5 நிமிஷத்துல க்ளீன் பண்ணிடுறேன் சார். இது ஒரு கெட்ட வாந்தியா, ஒரு கெட்ட கனவா நினைச்சுங்க சார். என்ன விஜய், எதுக்கு மறுபடியும் வெளிய வந்த? எதுக்கு மறுபடியும் வெளிய வந்த? இவ்வளவு பியர் கூட குடிக்கல சார். அப்ப எப்படின்னு தான் தெரியல. This is the limit. Yes, this is the limit. I will call the police. I will call the police. சார் இருங்க சார். எதுக்கு சார் போலீஸ்? இப்போ என்ன, நாங்க காலி பண்ணோம் அவ்வளவுதானே? சரி, காலி பண்ணிடுறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. எவ்வளவு? ஒரு 1/2 hour? சார், வேற வீடு பார்க்கணுமே. இல்ல ஒரு 1 hour? ஐயோ சார், எவ்வளவு டைம் வேணும்? ஒரு 2 years போதுமா? Take 5 years. I'll call the police. Police! Janu, get my cell phone. சார், உடனே காலி பண்ணிடுறேன் சார். வீடு பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். போ போயா. நீ குடிச்ச. என்னங்க சத்தம்? ஒண்ணு இல்லம்மா, நீ வெளிய வர. வந்து மாமி, நீ விதி இல்ல, என் விதி. நான் எவ்வளவு தெளிவா உங்ககிட்ட சொன்னேன், வாந்தி எடுக்கிறதுனா பாத்ரூம்ல போய் எடுன்னு. எதுக்கு மறுபடியும் வாசலுக்கு வந்த? அப்ப அது பாத்ரூம் இல்லையா? எது? நான் வாந்தி எடுத்த இடம். நான் அப்பவே நினைச்சேன், செக்ரட்டரி எதுக்கு நம்ம பாத்ரூம்ல நிக்கிறாருன்னு. சாரிடா கார்த்திக், என்னால ஏற்பட்ட கலகத்தை நானே தொடக்கிறேன். நீ என்னத்தை தொடக்கிறது? நைட் பூரா பக்கெட்டா தண்ணி ஊத்தி நான் இல்ல தொடச்சேன். நான் போய் மன்னிப்பு கேட்க. என்ன கேட்க போறேன்? அதாவது பறவை காய்ச்சல் வந்து சிக்கன் சாப்பிட்டனால வாந்தி எடுத்தேன்னு சொல்றேன். ஒரு பரிதாபம் அல்ல. ஒண்ணும் வேணாப்பா, நான் வீட காலி பண்றது அவர்கிட்ட சொல்லிட்டேன்.
அந்த லெவலுக்கு போயிடுச்சா? பின்ன அவர் போலீஸ் அது இதுன்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நீ வேற வீடு பாக்குற வழியை பாரு. கார்த்திக், இந்த மேட்டர் என்கிட்ட விடு, நான் டீல் பண்ணிக்கிறேன். நான் போய் கேட்கிற மன்னிப்புல செக்ரட்டரி மனசு மாறி உன் கையை பிடிச்சு கதற போறாரு.